மதுரம் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவீட் ஃபர்டிலைசர். இந்த கடல் பாசி உரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடலில் இருக்கக்கூடிய சில வகையான கடல் பாசிகள், அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா கெல்ப் அப்படிங்கிற ஒரு வகையான கடல் பாசியை என்ன பண்ணுறாங்க, இதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசராக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கும், பவுட்ரு ஃபார்ம்லேயும் கிடைக்கும். இந்த கடல் பாசி உரங்கள் வந்து இப்போ இருக்கிற தோட்டக்கலையில் வந்து மிகப்பெரிய பங்காற்றிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நிறைய இதுக்கிட்ட இருக்கிற நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயத்துக்கும் இல்லை ஒரு மாடி தோட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இதை இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கடல் பாசி உரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா அயன், ஜிங்க், அயோடின் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் போன்ற சத்துக்களும் அதிக அளவில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆக்சின்ஸ், ஜிபர்லின், கிரிப்டோகைனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப அவசியம். இது நிறையா வந்து இந்த சீவீட் ஃபர்டிலைசரில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ சத்துக்கள் இணைந்த இந்த கடல் பாசி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கும் இல்லை வந்து தோட்டக்கலை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய வரமாக கருதப்படுது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பயிர்லேயோ இல்லை வந்து செடிகள்லேயோ மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கடல் பாசி உரத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்கிட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இந்த 500 ml கடல் பாசி உரம் இருக்குது. இதை நான் உரக்கடையில் ஒரு 200 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 500 ml. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 500 ml வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மாடி தோட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 10லேருந்து 15 ml நமக்கு யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 ml கடல் பாசி உரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுலேருந்து ஒரு 30 ml உரத்தை தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதோட கலர் பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னாலே ஒரு பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். இது வந்து நீங்கள் தண்ணியோடு கலக்கும்போது தண்ணியே நல்லா பிளாக்காக ஆயிரும். ஸோ இது ஏன்னா அதில் இருக்க எல்லா நைட்ரஜன் சத்தும் பொட்டாசியம் சத்து கலந்துருக்கனால அதோட நேச்சுரல் கலரே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து 1 லிட்டர் தண்ணியில் இப்போ கலக்கிறேன். பாருங்கள், 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10லேருந்து 15 ml வந்து சீவீடு ஃபர்டிலைசர், அதாவது கடல் பாசி உரத்தை நான் வந்து கலக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கடல் பாசி உரம் வந்து லிக்விடாகவும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு 20 கிராம்லேருந்து 10லேருந்து 20 கிராம் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணணும். லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக அதை எடுத்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இந்த 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் 10லேருந்து 15 ml சீவீட் ஃபர்டிலைசர் போட்டு கலக்கிட்டேன். பாருங்கள், கலரே வந்து நல்லா பிளாக்கிஷாக ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் சத்தும் பொட்டாசியம் சத்தும் ஜாஸ்தியாக இருக்கனால உங்களுக்கு நார்மலாகவே வந்து இந்த கடல் பாசி வந்து இந்த நிறம் தான் கொடுக்கும். ஸோ நார்மலாகவே ஒரு நல்ல கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். ஸோ அதை அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல இந்த பிளாக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரில் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் தனியாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாட்டிலில் 10லேருந்து 15 ml கடல் பாசி உரத்தை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்களுக்கு கொடுக்கவும் அடுத்ததை வந்து ஸ்ப்ரே பண்ணவும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைரெக்டாக இந்த கடல் பாசி உரத்தை நீங்கள் செடியோட வேர்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் நனைகிற அளவுக்கு கொடுங்க. அதிகமாக கொடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். அதனால நம்ம பயப்படவே தேவையில்லை.
இப்போ பாருங்கள், ஸோ நம்ம வேர்களுக்கு சுற்றி ஊற்றிடலாம். ஸோ மண் கொஞ்சம் ஈரமாக ஈரமாக இருக்கும்போது சீக்கிரம் இந்த கடல் பாசி உரங்கள் வேர்களை அப்சர்வ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பாசி உரங்கள் வந்து டைரெக்டாகவே இந்த ரூட்டு டைரெக்டாகவே அப்சர்வ் பண்ணிடும். ஈஸியாக அந்த கடற்பாசி வந்து அது உரமானது அதோட சத்தானது வேர்கள் வந்து இலைகளுக்கு சீக்கிரமே பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கடற்பாசி உரம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். செடிகளுக்கும் நல்ல பெனிஃபிட் தரும், நல்ல விளைச்சல் தரும். அதில் இருக்க அபரிமிதமான நைட்ரஜன் சத்தும் பொட்டாசியம் சத்தும் ஒரு பயிர் வளர்கிறதுக்கோ ஒரு செடி வளர்கிறதுக்கோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இலைகளுக்கெல்லாம் நல்லா தெளித்து விடலாம். காய் பூக்கள் செடிகளுக்கெல்லாம் நல்லா வந்து நீங்கள் தெளித்து விடலாம். இது வந்து அந்த செடியோட க்ரோத்தை நல்லா பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் காய் பிடிக்கிற தன்மையும் பூக்கிற தன்மையும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ என்னோடய செடிகளுக்கு முக்கால்வாசி ஃபுல்லாகவே இந்த கடல் பாசி உரத்தை தான் தெளிச்சிட்டு வரேன். ஸோ பாருங்கள், நல்லா காய் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நல்லா பூச்செடிகளுக்கும் அடி இலை நனைகிற அளவு நல்லா நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பூக்கிறது ஜாஸ்தியாகவும் மொட்டுக்கள் நிறையா வைக்கும். ஸோ பூக்கள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஸோ கடல் பாசி உரம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் வந்து சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை தொழு உரமோ இல்லை இந்த போன் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாஸ்பரஸ் ரிச் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நமக்கு பெனிஃபிட் தரும். ஏன்னா அந்த கடல் பாசி உரத்தில் பாஸ்பரஸ் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் சைட் பை சைடு நீங்கள் கடல் பாசி உரம் கொடுக்கும்போது அந்த பாஸ்பரஸ் நிறைந்த சில சத்துக்களையும் கொடுத்தீங்கன்னா உங்களோட செடி நல்லா வளர்ச்சி தெரியும். பூக்கள் நல்லா பிடிக்கும். காய்கள் நிறையா வந்து செடியில் வரும். முட்டுக்கள் நிறைய உருவாகும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கு இந்த கடல் பாசி உரம் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். நல்லா இலையிலேருந்து வேர் வரைக்கும் நல்லா தண்டு வரைக்கும் நல்லா தெளித்து விடுங்க. ஸோ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இது கொடுத்துட்டு இருந்தாலே போதும். வேறு எந்த பெரிய உரமும் தேவையில்லை. இதில் இன்னொன்று இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜிங்க், அயன், மெக்னீஷியம், கால்சியம் இதெல்லாம் நிறையா இருக்கிறதுனால இது வந்து உங்கள் செடிகளுக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற ஃபெர்டிலைசர் செலவை வந்து ரொம்ப குறைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபெர்டிலைசர் போட வேண்டிய தேவை இருக்காது. இதே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அருமையான ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.